Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தி லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது ஹெல்த்தி மட்டும் இல்ல, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த லட்டுல நீங்க 2 கொடுத்தாலே போதும், எல்லா விதமான சத்தும் கிடைச்சிரும். இந்த லட்டை எதை வச்சு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். இந்த லட்டை பொறுத்த வரைக்கும் 3 பொருட்கள் போதுங்க. 3மே ரொம்பவே ஹெல்த்தியான பொருள் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை, நெய், பசு நெய், இது 2 எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிக்ஸ் தான் இதுக்கு முக்கியமான ஒரு பொருளைங்க. இது என்ன மிக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம லட்டு பண்ண போகிறோம். இது நம்ம வீட்டிலேயே தயார் பண்ண ஹோம்மேட் ஹெல்த் மிக்ஸு. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக உள்ள பருப்பு மாவு கிடையாது. இது பருப்பு மாவோ உளுந்து மாவோ கிடையாது. கோதுமை, கேப்பை, இன்னும் சிறுதானியம், பாதாம், முந்திரி இதெல்லாம் சேர்த்து, இன்னும் கடலை வகைகள் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப லோ ப்ராசஸ்லேயே வறுத்து தயார் பண்ண மாவுங்க. நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த மில்லட் தேவைப்படுமோ, எதெல்லாம் உங்களுக்கு ஹெல்த்தின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் சேர்த்து நல்ல லோ ஃபயரில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து மிஷினில் கொடுத்து திரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஹெல்த் மிக்ஸை வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி ஹெல்த்தியாக தயார் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இந்த ஹெல்த் மிக்ஸை வீட்டில் தயார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லோ ஃபயரில் ஸ்லோ குக்கிங் மெத்தடில் நிதானமாக வறுத்து தயார் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும். இல்லை இதே மாதிரி ஹோம்மேடாக உங்களுக்கு பியூராக ஹெல்த் மிக்ஸ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஹோம் டெலிவரியே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இப்போ இந்த லட்டுக்கு இந்த 3 பொருட்கள் மட்டும் போதும். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நட்ஸை வறுத்து போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஏன்னா இதுலேயே உங்களுக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ்லேயே உங்களுக்கு பாதாம், முந்திரி எல்லாம் வறுத்து பவுடர் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஹெல்த் மிக்ஸ் நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா, ஹெல்த் மிக்ஸ் நல்ல நைஸாக பவுடர் பண்ணியிருக்கு. நாட்டு சக்கரை கொஞ்சம் குறைன்னு இருக்கும். இது 2ஐயும் சேர்த்து நம்ம மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துட்டா ஒன்று போல் உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். இதை சுற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா நட்ஸை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெய்யை நல்லா சூடு பண்ணிக்கணும். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நாட்டு சக்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இதில் நெய் சேர்க்கையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நெய் நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் இப்படி ஊற்றியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும், இந்த மாதிரி பொரியணும். இதுதான் நெய்யோட கரெக்டான ஸ்டேஜ். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை நெய்யோட அளவு கூடிடும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய்யே இதுக்கு போதும். இது நேரம் ஆக நல்லா இறுகிடுங்க. நல்ல வறுத்த மாவு நம்ம சூடான நெய் விட்டு கிளறி இருக்கிறதுனால சீக்கிரம் இது கெட்டு போகாது. நம்ம மொத்தமாக செஞ்சு வச்சுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இதில் ஒரு 2 லட்டு சாப்பிட்டாலே போதும். உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே தேவைப்படாது. அந்தளவு உங்களுக்கு எல்லா சத்துமே இதில் கிடைச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது இந்த வீடியோ? உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.